வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 19 நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். நம்ம பரமேஸ்வரி வந்துட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதை யாரும் வாங்கிக்க கூடாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பிடிவாதம் பண்ணி பரமேஸ்வரிய அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போக வச்சுட்டாங்க. இதனால பரமேஸ்வரி வேற வழியே இல்லாம அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டுட்டு போறாங்க. இதை நம்ம கார்த்தி பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னடா இது, பாட்டிய இப்படி அவமானப்படுத்தி அனுப்புறாங்களே அப்படின்னு நம்ம கார்த்திக்கு ஒரே வேதனையா இருக்கு. அப்ப கார்த்திக் என்ன பண்றாருன்னா நேரா வெளியில வராரு. இதை நம்ம ரேவதி கவனிக்கிறாங்க. கண்டிப்பா இவன் அந்த பரமேஸ்வரி பாட்டியை பார்க்கறதுக்காக தான் போவான் அப்படின்னு ரேவதி கன்ஃபார்ம் பண்றாங்க. இதனால ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா கார்த்தியை ஃபாலோ பண்றாங்க. கார்த்தி கார் எடுத்துக்கிட்டு நேரா பரமேஸ்வரி வீட்டுக்கு தான் போறாரு. அங்க போனதோட பரமேஸ்வரியை பார்த்து, பாட்டி, ஏன் பாட்டி வரும்பொழுது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலாம்ல பாட்டி, ஏன் பாட்டி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஐயா கார்த்தி, கொஞ்சமாவது அவ என் மேலே உள்ள கோவத்தை குறைப்பான்னு நினச்சேன். ஆனால் நாள் ஆக ஆக அவளுக்கு என் மேலே கோபம் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுதே தவிர்த்து அவள் கொஞ்சம் கூட என் மேலே உள்ள கோபத்தை குறைச்சிக்கவே மாட்டேங்கிறாளே, நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு பரமேஸ்வரி வேதனைப்படுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ண தப்பு 25 வருஷமா என்னை போட்டு கொன்னுகிட்டு இருக்கு அப்படின்னு பரமேஸ்வரி வேதனையோட பேசுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அத்தியோட மனசை மாத்திடுறேன். பாட்டி சொல்றாங்க, ஐயா நீயும் மாத்திடுறன்னு தான் ஐயா சொல்ற, ஆனா எனக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாமே போச்சு அப்படின்னு பரமேஸ்வரி கஷ்டப்படுறாங்க. இதை நம்ம ரேவதி பாக்குறாங்க. அப்ப இவன் தான் கார்த்தியா? சந்திரா சித்தி சொன்ன மாதிரி இவன் தான் ராஜசேதுபதியோட பேரனா? அப்புறம் எதுக்காக இப்படி வீட்டுக்குள்ள நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரேவதி பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. பரமேஸ்வரி கார்த்திகிட்ட, ஐயா நீ இத்தனை நாளும் அந்த வீட்டுல போய் நடிச்சுக்கிட்டு இருக்கியல்ல, இது மாதிரி ஒரு டிரைவரா, ஒருவேளை இத்தனை நாளும் நீ நடிச்சதுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லாம போயிட்டு நான் என்னப்பா பண்றது? ஏன்னா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டுல பேரனா ஒரு டிரைவரா நடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா திடீர்னு அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இதை கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப இவர் உண்மையாவே அந்த ராஜசேதுபதியோட பேரன் தான் அப்படின்னு பரமேஸ்வரி சொல்றாங்க. நீ கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காகவும் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காகவும் நீ போய் அங்க தங்கி இருக்க. ஆனா சாமுண்டீஸ்வரி அதை புரிஞ்சுப்பாளா? அவ கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டா. பெரிய பிரச்சனையை தான் உருவாக்குவா. இப்ப என்னப்பா பண்றது? கார்த்திக் சொல்றாரு, பாட்டி அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க பாட்டி. இதுக்கப்புறம் நீங்க அந்த வீட்டு பக்கம் வரணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க. அத்தை கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சு வைப்பேன்னு நீங்க ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு நீங்க எதுவுமே சொல்லாம இருந்திருக்கீங்க. இது கேட்டதோட கார்த்தியும் பரமேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இதுக்கப்புறம் இனிமே நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்திக் பாட்டிக்கிட்ட, சரி போயிட்டு வரேன் பாட்டி, நீங்க ரொம்ப வேதனையோட இருப்பீங்களே அப்படின்னு தான் பார்க்க வந்தேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, பரவாயில்லப்பா, இது எல்லாமே எனக்கு பழகி போச்சு. ரேவதி இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்ப இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக எங்க வீட்டுக்குள்ள டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா ராஜா? அப்ப நீ தான் அந்த கார்த்தியா? அம்மா நீ அந்த பரமேஸ்வரியோட பேரன் அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை நீ பண்ணிக்கிட்டு இருக்கி. சித்தி வீட்டுல சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு. ஆனா அம்மா துளி அளவு கூட நம்பாம உன் மேல அவ்வளவு நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா நீ இப்படி ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுமே. இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நீ வரேன்னு எனக்கு புரியுது. ஆனா கண்டிப்பா அம்மா இதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ரேவதி வேதனைப்படுறாங்க. கார்த்திக் நேரா வீட்டுக்கு வராரு. அப்ப ரேவதி அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. கார்த்திக் ரேவதியை பார்த்து, எங்க போயிட்டு வர? ரேவதி சொல்றாங்க, என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன். கார்த்திக் சொல்றாரு, கையில அடிபட்டிருக்குல்ல,
எங்க போகணும்னாலும் சொல்லிட்டு போகணும், சரியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி. அப்ப கார்த்திக் சொல்றாரு, சரி ஓகே, வேற எங்கேயாவது போகணும்னா சொல்லு, கூட்டிட்டு போறேன். சரி, மறுபடி ஆஸ்திரேலியா போறதுக்கு நான் உனக்கு அப்ளை பண்ணிட்டேன், விசா வந்துடும் சீக்கிரம். அப்ப ரேவதி கேக்குறாங்க, நான் வந்து ஆஸ்திரேலியா போகணும், டிக்கெட் புக் பண்ண அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? இதுக்கு நீ ஏன் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க? கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, அதுதான் உன்னோட ஆம்பிஷன் அப்படின்னு எனக்கு தெரியும். நீ வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டல்ல, அதுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு என்ன இப்படி பேசுற? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அதை பத்தி நான் முடிவு பண்ணிக்கிறேன். நான் எங்க போகணும் எங்க போகக்கூடாது அப்படிங்கறத பத்தி முடிவு பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதை பத்தி நீ முடிவு பண்ணக்கூடாது. நான் வெளிநாடு போற மாதிரி இருந்தா நானே போயிட்டு அப்ளை பண்ணுவேன். நீயாலாம் எனக்கு எந்த உதவியும் பண்ண வேணாம். இது கேட்டதோட கார்த்தியும், சரிம்மா, நான் எதுவும் முடிவு பண்ணலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, நான் எதுக்காக போக முடியாதுன்னு சொல்றேன் அப்படிங்கிறது கூட உனக்கு புரியலை இல்ல. நான் உன்னை எப்பவோ காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்ப வந்துட்டு இந்த குடும்பத்துக்காக நீ இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணினியோ அப்பவே நான் வந்துட்டு உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். தாத்தா குடும்பத்தையும் எங்க அம்மா குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக நீ அவ்வளோ பெரிய சொத்தையும் விட்டுட்டு வந்து இங்க ஒரு சாதாரண டிரைவரா, ஒரு கூலி தொழிலாளியா இருந்துகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவன் நமக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவனை எப்படி நம்ம பிரிய முடியும்? நம்ம வெளிநாடு போகக்கூடாது, இவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ரேவதி முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறமா நம்ம கார்த்திக் வந்துட்டு நேரா மயில் வாகனத்தை பாக்குறாங்க. மயில் வாகனம் கார்த்திக் கிட்ட, மாப்பிள்ள, எத்தனை நாள் ரோகிணி கர்ப்பமா இருக்கிறத மறைச்சுக்கிட்டு இருக்கிறது? என்னைக்கா இருந்தாலும் அத்தைக்கு தெரிஞ்சு போயிரும்ல, அதனால இப்பவே அத்தைக்கிட்ட சொல்றது நல்லது. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தைக்கிட்ட சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்ல. ஏற்கனவே அத்தை ரோகிணி குழந்தை பெத்துக்கவே கூடாது. அப்படி குழந்தை பெத்துக்கிட்டா அந்த குழந்தை மூலமா இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஜோசியக்கார மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால அத்தை கண்டிப்பா ரோகிணி குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் நம்ம இப்போதைக்கு பொறுமையா இருந்துதான் ஆகணும். நீங்க பாருங்க, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம உண்மையை சொல்லலாம். பிரச்சனையெல்லாம் முடியட்டும், கவலைப்படாதீங்க. இதை கேட்டதோட மயில் வாகனமும், சரி மாப்பிள்ள, நீ சொன்னா சரி. அட்லீஸ்ட் மாமா கிட்ட கூட சொல்லக்கூடாதா? கார்த்திக் சொல்றாரு, அவர்கிட்டயும் சொல்ல வேணாம், இதனால பிரச்சனை ஆகும். இது கேட்டதோட மயில் வாகனமும், சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிராமிய காமிக்கிறாங்க. நம்ம தீபாவோட பிறந்த நாளையொட்டி எல்லாருக்கும் வந்துட்டு அபிராமி கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோவில்ல நிறையவே வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக வராங்க. அப்ப தூரத்துல இருந்து யாரோ அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ரேவதி கவனிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல உள்ள லேடிஸ் எல்லாருமே, அந்த அன்னதானம் பண்றாங்கல்ல அம்மா, அவங்களோட மருமகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். பாவம், அவங்க மருமக உயிரோட இல்லையா, அதனால எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத வந்து நம்ம ரேவதி கவனிக்கிறாங்க. இந்த காலத்துல ஒரு மருமக பிறந்த நாளுக்கு இப்படியா வந்துட்டு அன்னதானம் பண்ணுவாங்க? யாரது அப்படின்னு ரேவதி இங்க இருந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா அபிராமி ரொம்ப பணக்கார லேடியா எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அப்ப ரேவதி தூரத்துல இருந்து பக்கத்துல உள்ளவங்க கிட்ட, இங்க பாருங்க, அங்க அன்னதானம் பண்றாங்களே அவங்க யாரு? அப்ப அவங்க சொல்றாங்க, இவங்கதான் ராஜசேதுபதி ஐயா இருக்காருல்ல, அவரோட மக. இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்படியா அப்படின்னு அவங்க சொல்றாங்க, ஆமாமா, அவங்களோட மருமக இறந்துட்டாங்களாம், அவங்களுக்காக அன்னதானம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இதை கேட்டதும் ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. ரேவதி இத பார்த்துட்டு, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க இவங்க, இவங்க போயிட்டு இப்படி ஏன் முன்னாடி ஏன மாதிரி நாடகம் போட்டிருக்காங்க, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரேவதிக்கு ஒரே கோவம். அபிராமி வந்துட்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு நேரா கோவிலுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு நேரா சாமி கிட்ட, ஐயா, தீபா இறந்ததுல இருந்து இதுதான் என்னோட முதல் அன்னதானம். தீபாவோட இறந்ததுக்கு அப்புறம் தீபாவோட பர்த்டே இது. தீபா வந்துட்டு என் மருமகளா கடைசி வரைக்கும் இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்படி என்னை பாதிலே விட்டுட்டு போவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ ரொம்ப நல்லவ, அதான் அவ்வளவு சீக்கிரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. என் பிள்ளைக்கு இப்ப மறுபடியும் கல்யாணம் ஆகிருக்கு. என் பிள்ளை கல்யாணம் பண்ணிருக்க பொண்ணு பேரு ரேவதி. அவ கண்டிப்பா என் பிள்ளைய நல்லபடியா பாத்துப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் எப்படியாவது என் பிள்ளையையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சாமி கும்பிடுறாங்க.
அதே நேரம் ரேவதி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்துகிட்டு எதுக்காக என்ன இப்படி ஏமாத்தணும் அப்படின்னு ரேவதிக்கு ஒரே கோவம். அப்ப நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட ஒரே குழப்பம். இவங்க இவ்வளவு பெரிய பணக்காரவங்களா இருக்காங்களே அப்படின்னு. இன்னொரு பக்கம் அபிராமி வந்துட்டு நேரா ராஜசேதுபதி பரமேஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அங்க பரமேஸ்வரி நேரா அபிராமிய பார்த்து வாமா அபிராமி. அபிராமி கேக்குறாங்க, அம்மா எப்படிமா இருக்கீங்க? பரமேஸ்வரி சொல்றாங்க, நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு தீபாவோட பிறந்த நாள்ல. அபிராமி சொல்றாங்க, ஆமாமா, அதுக்குதான் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு வரேன். கோவில்லையும் அன்னதானம் பண்ணிட்டு வரேன். பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மா நானும் அதே தாம்மா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். தீபாவோட பிறந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணியாச்சு. நீ கவலைப்படாத. நம்ம ஊர்ல உள்ள எல்லாரும் வீட்டுக்குமே பட்டு வெட்டி பத்து சட்டை கொடுத்தாச்சு. இது கேட்டதோட அபிராமியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. தீபா எவ்வளவு நல்ல பொண்ணு. அவ ஒரு நாளும் நீங்க பார்த்தப்பயே அவளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் அவ எங்க எல்லாரையும் விட்டுட்டு போவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இதுதான் நடக்கணும்னு இருந்திருந்தா யாரெல்லாமா தடுக்க முடியும்? கார்த்தி அவன் அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்திருக்கு. அதனால அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டான். அப்படிதான் அவன் தலையில எழுதிருக்கு. அதனாலதான் கடவுள் போட்ட முடிச்ச என்னைக்குமே மாத்த முடியாது. இதை கேட்டதும் அபிராமியும் ஆமாம்மா, ஆரம்பத்திலேயே சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவ பொண்ணதான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி பிடிவாதம் பண்ணான். ஆனா நான் தான் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. இது மாதிரி கிராமத்து பொண்ணு வேணான்னு சொன்னேன். ஆனா கடைசியில கடவுளா பார்த்து ரேவதியவ கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். எனக்கு இப்பதான் உண்மை என்னன்னு புரியுது. எப்பவுமே அழக பார்த்து பண்ணக்கூடாது, குணத்தை பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும். ஏன் தீபாவுக்கு ஃபர்ஸ்ட் அழகு இல்லை. ஆனா அவளோட குணத்தை அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நான் மருமகளா ஏத்துக்கிட்ட அதே நேரத்துல அவ என்னை விட்டு போயிட்டா. இப்ப ரேவதி என் பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கா. ரேவதி மட்டும் கார்த்தியை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டா. அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அபிராமி, கவலைப்படாத. ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கார்த்தியை புரிஞ்சுக்கிட்டே இருக்கான்னு எனக்கு தோணுது. நீ கவலைப்படாத, நல்லா இருப்பாங்க. இது கேட்டதோட அபிராமியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சரியான கோவத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னக்கா ஒரே கோவமா இருக்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த பரமேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்டணும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது எடுத்துக்கிட்டு இங்க வந்துகிட்டே இருக்கா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பண்ணுவா? அவளை இந்த வீட்டுக்கு வர சொல்லி நான் ஏதாவது பாக்கத்துல வச்சு கூப்பிட்டேன்னா தேவையில்லாம இந்த வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கா. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? உன் மாப்பிள்ள ராஜாதான். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, என்ன விஷயத்த எடுத்தாலும் அவர் மேல குறை சொல்லாம இருக்க மாட்டியா? அப்ப சந்திரா சொல்றாங்க, அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டதுனால தானே இந்த கோவில் கும்பாபிஷேகமே நடக்குது. அவர் மட்டும் இந்த விஷயத்துல தலையிடாம இருந்திருந்தா இந்த கோவில் கும்பாபிஷேகமே நடந்திருக்காது. தேவையில்லாம அவர் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உன்னை கூப்பிட்டதுனால நீயும் சரின்னு சொல்லிட்ட. அதான் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு. இப்ப அந்த பரமேஸ்வரி பாட்டுக்கும் நம்ம இடம் கொடுத்த மாதிரி எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கா. எனக்கு அவளை பார்க்கும் பொழுது அம்மாவோட ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்கு. அவளால தானே நம்ம அம்மா இறந்தா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா நீ எல்லாத்தையும் மறந்து அவளை நீ மறுபடியும் வீட்டுக்குள்ள ஏத்துப்பியோன்னு தோணுது. அப்ப சாமுண்டீஸ்வரி கோவமாக்கி டக்குன்னு கோவமா எந்திரிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சத்தம் கேட்கறத பார்த்துட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரி பார்த்து, ஏன்கா அப்படி கோவப்படுற? உண்மையை தானக்கா சொன்னேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ காலம் முன்னிட்டும் அவளை இந்த வீட்டுக்குள்ள நான் சேர்க்கவே மாட்டேன். என் அம்மா இறந்ததுக்கு அவதான் முக்கிய காரணமே. அவளை எப்படி நான் இந்த வீட்டுக்குள்ள விடுவேன் சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா, கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட அவ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரதான் போறா. அப்ப ராஜராஜர் சொல்றாரு, சந்திரா உனக்கு ஒரு வேலையே இல்லையா? சாமுண்டீஸ்வரி மறந்துட்டு இருந்தாலும் அவகிட்ட ஏதாவது சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு அப்படி என்னதான் வேணும் சந்திரா? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் ஒன்னும் தூண்டி விடல, உண்மையதான் சொல்றேன். அப்ப ராஜராஜர் சொல்றாரு, இங்க பாரு, என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனைகளை தொடர்ச்சியா உண்டாக்கிக்கிட்டே இருக்காத அப்படின்னு கோவப்படுறாங்க. இது கேட்டதோட நம்ம சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, இவரும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அந்த கிளவி பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டாரு. பாத்தியா, கொஞ்சம் கொஞ்சமா அப்ப அவரையே பத்தி தான் பேச ஆரம்பிச்சுட்டாரு. இது கேட்டதோட செம டென்ஷன் ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி.
ஆமா சந்திரா, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டே இருக்கேன். இவரு அவங்க அம்மாவுக்கு தான் வர வர ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் சொல்றத இப்ப எல்லாம் காது கொடுத்து கூட கொஞ்சம் கூட கேக்குறதே இல்ல. என்ன, உங்க அம்மாவுக்கு இப்ப அதிகமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இது கேட்டதோட ராஜராஜ சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, சந்திரா சொல்றா அப்படிங்கிறதுக்காக நீ கொடி கட்டி பறக்காத. இங்க பாரு, எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. இன்னைக்கு நடந்தது ஒரு சாதாரண விபத்து தான். இன்னும் அம்மா மேல நீ பழி போடுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போது நிப்பாட்டுங்க. உங்க அம்மாவுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு என்கிட்ட வராதீங்க அப்படின்ட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராஜராஜா சந்திராவை பார்த்து, இங்க பாரு சந்திரா, உங்க அம்மா இறந்ததுக்கு எங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அது தெரியுது. ஆனா சாமுண்டீஸ்வரி கிட்ட ஒவ்வொரு செகண்டும் அதையே பத்தி சொல்லி சொல்லி சாமுண்டீஸ்வரிக்கு இப்படி சாவி கொடுத்துக்கிட்டே இருக்காத. சந்திரா கேக்குறாங்க, இங்க பாருங்க, அந்த பொம்பளை இங்க வரக்கூடாது, அதுக்காக தான் நான் சொன்னேன். இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, அம்மா தாயே, நீ எதுவும் சொல்ல வேணாம் போமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்திக் மயில் வாங்கணும் நம்ம ராஜராஜா. அப்ப மயில் வாங்கணும் சொல்றாரு. அத்தையே ஒரு பக்கம் சரி, நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஒண்ணு சேருவோம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த சந்திரா சின்ன மாமி விடமாட்டாங்க போலயே. ஏதாவது சொல்லி இந்த குடும்பத்தை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறாங்க அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு. அப்ப ராஜராஜன் சொல்றாரு, ஆமா மயில் வாகனம், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், இந்த சந்திரா இப்படியேதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. கார்த்திக் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி தான். அவருதான் இந்த குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னு சந்திரா கிட்ட சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சந்திரா சின்னத்தையும் தேவையில்லாம அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னைக்குதான் திறந்த போறாங்கன்னு தெரியல. மயில்வாகனம் சொல்றாரு, கண்டிப்பா அந்த சிவனாண்டியோட நோக்கம் ஒரு நாள் சின்னத்தைக்கு புரிய வரும், அன்னைக்கு கண்டிப்பா வருத்தப்படுவாங்க பாரு. இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, ஆமா கண்டிப்பா ஒரு நாள் புரிய வரும் அப்படின்னு. ராஜராஜா கேட்காரு, சரிங்க மாப்பிள்ள, இது மாதிரி இனிமே சாமுண்டீஸ்வரி கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? கார்த்திக் சொல்றாரு, கோவில் கும்பாபிஷேகம் முடியட்டுமாமா, நான் உண்மையை சொல்லிடுறேன். அவங்க என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் அவங்கள ரொம்ப ஏமாத்திக்கிட்டு இருக்கணும்னு தோணுது. அதனால இப்போதைக்கு நான் அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுறது நல்லது அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. இது கேட்டதோட மயில்வாகனும் சொல்றாரு, மாப்பிள்ள, ஒரு பக்கம் நீங்க உண்மையை சொல்ல போறீங்க அப்படின்னு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒரு பக்கம் இதனால நடக்க போற பின் விளைவுகளை நினைச்சு பார்த்தாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எதா இருந்தாலும் சமாளிச்சு தானே ஆகணும். மாப்பிள்ள, நீங்க உண்மையை சொல்லிருங்க. எனக்கும் அத்தை உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறத பச்சா கஷ்டமா இருக்கு. நம்பிக்கை அதிகமாக அதிகமாக கோவமும் அதிகமாகும். அதனால நீங்க உண்மையை சொல்லிருங்க, நடக்க போறத பாத்துக்கலாம், நாங்களும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.